பாருங்கள், டயபெட்டிஸ்க்கு ஒரு ஃபுட்டு. இது வந்து ஸ்ரீராம் டயபெட்டிக் ஃபுட்டுன்னு பெங்களூர்லேருந்து இது அனுப்புகிறாங்க எனக்கு. டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லிங்க அது. இது வந்து கிச்சடி மிக்ஸ். ஆனால் நம்ம சொல்கிறது பிசிபேலா பெத்துன்னு நம்ம சொல்லுவோங்க, அவங்க கிச்சடின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பாசிப்பருப்பு, அரிசி, இதில் நடக்கலை பருப்பு, முந்திரி எல்லாம் போட்டிருப்பாங்க, பட்டை கிராம்பு எல்லாம் போட்டிருப்பாங்க. இது நம்ம வந்து நம்மளே செஞ்சுக்கலாங்க. இது நம்மளே வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கலாமுங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லா காயும் போட்டு நம்ம வேறு மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, அவங்க சொல்கிற மெத்தடில் தான் பண்ணணும் இல்லை. நம்மளுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம பிடிச்ச மெத்தடில் செஞ்சு சாப்பிட்லாங்க. பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, என்ன காய் வேணாலும் போடலாம், எவ்வளோ காய் வேணாலும் போடலாம். சுகர் பேஷண்ட் இது கான்செப்டே அதானுங்க. அரிசியை கார்ப்ஸை குறைச்சிக்கணும், ஃபைபரை அதிகமாக சேர்த்திக்கணும், ப்ரோட்டீன் சேர்த்திக்கணும். பாருங்கள், வெங்காயம் பூண்டு வதங்கட்டுங்க. கொத்தமல்லித்தலை ஒரு வாசத்துக்கு தான் இல்லைங்க. அப்புறம் தக்காளி போடுறேன் பாருங்கள். காரத்துக்கு தேவைக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதான். ஆல்ரெடி மஞ்சள்லாம் பிரட்டி தான் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸுங்க இதெல்லாம், இந்த ரைஸ் எல்லாம். அதனால் நீங்கள் வந்து இதை தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம். காய் நல்லா வதங்கட்டுங்க. அரிசியை போட்டு எல்லாம் கலந்துருப்பாங்க பாருங்கள். பாசிப்பருப்பு, உங்களுக்கு நடக்கலை பருப்பு, பட்டை கிராம்பு, நம்ம தாளிக்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. இதில் போட்டு ஒரு பட்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்குங்க. இது நம்ம கல்நீர் பிடிக்கலை அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களே ஆல்ரெடி இதை வந்து கல்நீர் பிடிச்சி எடுத்து எல்லா ப்ரிசர்வேட்டிவும் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம அப்படியே போட்டு குக் பண்ணிக்கலாம். இதை கல்நீர் பிடிக்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு இல்லைங்க. நெய் ஆட் பண்ணிக்கிங்க. ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அனைத்துமே இதில் இருக்குதுங்க. கார்ப்ஸும் இருக்குது. கார்ப்ஸ்னால் லோ கார்ப்ஸ், அவ்வளோதானுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேங்கோ. சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க, இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் குழையவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குங்க. ஓகே, செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.